எதிர்த்து நிற்கிறேன்னா என்ன? உள்ள பயம் இருந்தாலும் பயம் இல்லாத மாதிரி காட்டிக்கொள்றது. ஆனால் பயம் இல்லை, எதிர்த்து நிற்கிறது. ஆமேனா? சில நேரத்தில் பிசாசிகளை திறத்தும் போது அடிக்கிற மாதிரி தான் வரும். கொஞ்சம் கவனப்பட்டு தான் அதுகளை திறத்துறோம். அடி வாங்கிட்டு திறத்த இயலாதே சொல்லுங்க. ஆமே, சில நேரத்தில் கை அட்டியெல்லாம் படும். எனக்கு எத்தனையோ அடி பட்டு இருக்கு. எனக்கு அட்டி பட்டும் நோவும், இரும்பால் அடித்த போல இருக்கும். ஆனாலும் அவனை விட எங்களுக்கு அதிகாரம் உண்டு. அவனை விட எங்களுக்கு தேவன் வல்லமை கொடுத்துருக்கிறார். தேவ ராஜ்யம் எங்கள்கிட்ட தான் இருக்கிறது. எங்கள்கிட்ட இருந்ததா பிரஜாதியாக இருக்க போகுது. நல்லா தெளிவு கொடுங்க. எவ்வளோ விசேஷித்தவர். ஆமாம், உங்கள்கிட்ட இருந்து என்கிட்ட இருந்து தான் தேவனுடைய ராஜ்யம் பிரஜாதியார்களுக்கு போகுது. அப்போ நானே ராஜ்யத்திற்கு குறிய வாழ்க்கை என்கிட்ட இல்லாட்டி எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவங்கள்ட்ட கொண்டு போகிறது? பாஸ்டர் வரட்டும் பண்ணி நிற்கிறதா? ஊழியக்காரி வரட்டும் பண்ணி நிற்கிறதா? ஊழியக்காரன் வரட்டும் பண்ணி நிற்கிறா? மூப்பர்கள் வந்து ஜெபிக்கட்டும் பண்ணி சொல்லி நிற்கிறதா? நம்ம ஒவ்வொருவரும் எப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லோருக்குள்ளுமே இந்த செய்தி, இந்த காரியங்களை புரிந்து கொள்வார்கள். ஆனால் அன்றைக்கு தான் இந்த தேசத்தில் எழுப்புதல், இலங்கையில் உலகம் முழுவதும் எழுப்புதல் வந்தே ஆகும். சொல்லுங்க, கைதட்டி சொல்லுங்க, ஆமேன். அவன் நடுங்குவான், அவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படும், அவனுடைய ராஜ்யம் நடுங்கும். சாதாரணமான காரியம் இல்லை. எவ்வளோ பெரிய ஆட்கள் தெரியுமா நீங்கள் எல்லாரும்? ஆமேன். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு நான் எவ்வளோ பிரச்சனையை வைங்க. ஆமேன். சொல்லுங்கள், பிரச்சனை ஒரு பக்கத்தில் குந்திட்டு இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எழும்புங்க, நீங்கள் விசுவாசத்தில் எழும்புங்க. நான் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவன் அல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னை தேவன் அழைச்சிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். பிசாசே, உனக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. வாழுங்க, அது கேட்ட வாழ்க்கையை வாழுங்க, அது கேட்ட கனிகளை கொடுங்க. மறுபடி பிறக்குறது என்ற சாதாரணமான காரியம் அல்ல. மறுபடி பிறக்கணும். செத்து பிழைக்கிற மனுஷன், செத்து பிழைச்ச மனுஷனுக்கு பழைய சண்டைக்காரர் எல்லாம் தெரியாது. சொல்லுங்க, செத்து பிழைச்ச மனுஷன் கேளுங்களே, உன்னோட யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்க அவங்க கேட்பான், அது என்ன யாரு? ஏன்னா அவன் செத்து பிழைச்சி வந்திருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே நடந்தெல்லாம் மறந்து போயிட்டு கோமாவிலேருந்து எழுமின மாதிரி தான். சொல்லுங்க, அப்படி இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள மறுபடி பிறக்கணும், புது சிருஷ்டி அடையணும். இதை நம்மளால் முடியலைன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ ராஜ்யத்தை காணவே மாட்டேன், போகிறது என்ன காணவே மாட்டேன். கவனிக்கிறீங்களா எனக்கு அருமையானவர்களே? நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அது கட்டாயத்தினாலே வரக்கூடாது. சத்தியத்தை கேட்கிற உணர்வடையணும். பாஸ்டர் சொல்லிட்டாங்கப்பா போன கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில், அப்படியே நீ வரக்கூடாது. சத்தியத்தை கேட்கறதுனாலே உணர்வடைய வேணும். அப்படி பாஸ்டருக்காக போனீங்கன்னா நீங்கள் நாளைக்கு மறுபடி திரும்பிடுவீங்க. ஆமே சொல்லுங்க. இந்த செய்தியை கேட்டதினாலே என்ன செய்ய நம்ம வாழ்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. சத்தியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுங்க. ஆமே. இந்த இங்கே குளம் இருக்கா? குளங்கள் இருக்கா? இல்லைண்ணே, அதுதான் பெரிய ஒரு குற்றம். குளம் இருந்த குளத்தை அழிச்சு போட்டாங்கன்னு. குளத்தில் தாமரையிலே கண்டிருக்கிறீங்களா? ஆமாம். அது எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த தாமரையில தண்ணி ஒட்டாது. பார்த்துருக்கிறீங்களா? தண்ணி ஒட்டவே ஒட்டாது. ஆனால் தண்ணிக்குள்ளே தான் இருக்கு. ஆமாம். அது என்ன முக்கியமாக இங்கே குளம் இல்லாத பிரச்சனையாக இருக்கு. ஆமாம். மீன் எங்கே இருக்கு? மீன் எங்கே இருக்கு? கடலில் இருக்கு. இவ்வளோ உப்பு தண்ணி, அதை குடிக்கலுமா நமக்கு? ஆனால் மீன் சமைக்கும்போது உப்பு போட்டே ஆகணும். அந்த மீனில் ஒரு உப்பும் கூட இருக்காது. கவனிக்கிறீங்களா? பறவைகளை மட்டும் நாம் ஆண்டவர் கவனிக்க சொன்னாருன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம கவனித்து பார்க்கணும். அந்த மீனில் அவ்வளோ நாள் வாழுது, 10-15 வருஷமெல்லாம் அந்த உப்புக்குள்ளே வாழுது. ஆனால் வெட்டி உப்பு போடாமல் நமக்கு சமைக்கவே முடியாது, சாப்பிடவே முடியாது. என்னம்மா? ஏன்னா அந்த மீனுக்கு அந்த உப்பு ஒட்டாது. ஆனால் நமக்கு மட்டும் எல்லாம் ஒட்டுது. சொல்லுங்க, நமக்கு மட்டும் இந்த ராஜ்யத்தினுடைய காரியங்களை டக்கடி டச்சாக பார்க்குது, டக்கடி ஒட்டிக்கொள்ள பார்க்குது, டக்கண்டு அங்கே விழுந்து எலும்ப பார்க்குறோம். டக்கடி நாம் என்னமோ மாறிட்டே இருக்கிறோம் அடிக்கடி.
இன்றைக்கு தூங்கும்போது எனக்கு நான் இன்றைக்கு தூங்கக்குள்ளே நான் நினைக்கிறேன் ஒரு 4 மணி மட்டுக்கு தான் தூங்கினேன் போல, கொஞ்சம் தான் தூங்கினேன். எனக்கு ஒரே யோசனை, எனக்கு ஒரு மனசில் ஒரு தேவன் ஒரு காரியத்தை வச்சு இந்த ஜெபம் முறையை இன்றைக்கு செய்யணும். அது மாத்திரம் இல்லை, விசுவாசிகள் பாதுகாக்கப்படணும். அவங்க தான் விதைகள். ஆமாம் சொல்லுங்க. விசுவாசிகள் எல்லாரும் விதைகள். அவங்க பாதுகாக்கணும். அது பாதுகாக்கிறதுக்கு ஒரு வளையம் தான் ஜெபம். அதை இன்றைக்கு நாம் செஞ்சுருக்கிறோம். அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்னா உங்களுடைய ஜெபத்தை கூட்டிக் கொண்டே போகணும். ஜெபத்தை இன்னும் எழுப்பிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கு உபவாசம் வீட்டு கூட்டங்களில் போனாலும் நான் சொல்கிற காரியம், ஜெபிங்க, பேசுங்க. அதுதான் ஊழியம். நாங்கள் உங்களை தேவனோட ஒப்புரவாக்குறோம். உங்களை இந்த நாள் நாங்கள் இழுத்துட்டு போகிறவங்க அல்ல. உங்களை தேவனோட ஒப்புரவாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஊழியத்தை தான் எங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஒப்புரவாங்க, நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் பேசுங்க, அவரோட கேளுங்க. என்ன கேள்வி தான் அவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க ஆமீன். கேளுங்க, நீங்கள் கேளுங்க, மனசுறந்து கேளுங்க. என்ன இவ்வளோ நாள் நீங்கள் உங்களோட பிரச்சனையை செய்யாமல் இருக்கிறீங்க ஆண்டவரே, கேட்க மாட்டீங்களா? ஆமாம். ஒரு லெட்டர் ஒரு ஒரு வேலை ஒன்றுக்கிட்ட ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு கேட்டு வந்தால் அவங்க சொல்லுவாங்க ஒரு கிழமையில் வாண்டி. நீங்கள் ஒரு கிழமை பிந்தி போய் கேட்க மாட்டீங்களா? ஏன் எங்கட இன்னும் பதில் வர காட்டலை? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்கள். அப்படி இருப்பீங்களா? கேட்கணுமே. ஏன் நீங்கள் ஒரு கிழமையில் தாரன்னு சொன்னீங்க, இன்னுமே தரல, சத்தம் போடுவீங்க. அப்போ அதே போல தான் தேவன்கிட்ட சத்தம் போட தேவையில்லை, கேளுங்க. ஆண்டவர் என்ன காரணம், என்ன தவறு இருக்கா, இந்த ஜெபம் பிழையானதாக இருக்கா, நான் வேண்டுறது வீணானதாக இருக்கா, அப்படி எனக்கு நான் என்ன செய்யணும் கேளுங்க. பேசுவார். பேச்சுக்களை நாம் சொல்லிடக்கூடாது. தேவன் ஜீவிக்கிறாரு, இயேசு ஜீவிக்கிறாரு, அவர் இன்றைக்கும் பேசுகிறாரு, பேச்சில் சொல்லக்கூடாது. அனுபவிக்க வேண்டும். ஒரு கறி ருசி சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். யாரோ சொன்னதை வச்சு ருசியாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஆமாம் சொல்லுவான். சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. யார் கேட்டால் இல்லை அவங்க சொன்னாங்க நான் சாப்பிட்டது இல்லை இவ்வளோ நாளும், அவங்க சொன்னாங்க நான் ருசியாக இருந்தது. ஆமாம், நாம் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். ஆமாம் ருசியாக இருக்குது. எங்கள் வீட்டில் அந்த இதை ஒன்று கொண்டு வந்து வச்சுருந்தாங்க போன கிழமை. இந்த அந்த மணமாக இருக்குது, பலாப்பழம் மாதிரி முள் என்னம்மா யூரியம் பழம் ஒன்று. நான் சீவியத்துக்கே திண்டு சாப்பிட்டதில்லை. எங்கட மச்சான் நல்லா சாப்பிடுவார், மறிச்சு நம்முடைய தங்கச்சிர புருஷன். அது வீட்டுக்குள்ளே போகும்போதே மணக்குது. இப்போ போய் கலட்டி பார்க்குறேன், மனம் அப்படியா இருக்குது, சாப்பிட பயமாக இருக்குது. ருசியை பார்க்கறது கூட எனக்கு பயமாக இருக்குது. சிலவங்க சாலுசனை சாப்பிட்டுட்டும் அவர் சாப்பிட்டுட்டும் ஓங்கள் வந்து நான் அவரே எல்லாம் சாப்பிட்றவர், அவருக்கு அந்த நிலைமை என்ன, எனக்கு என்ன நிலைமையாகும்னு கையை வைக்கவே இல்லை, அப்படியே கொண்டு வீசிட்டாங்க. ஆமாம் சொல்லுங்கள். ஏன் நான் இந்த உதாரணங்களை பேசுகிறேன்னா, நாம் அனுபவிக்க வேண்டும். ஆமாம் சொல்லுங்கள், நாம் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷத்தை நாங்கள் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் உங்களை இன்றைக்கு கொஞ்சம் நேரம் இந்த செய்தியோடு கடந்து மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை ரெடி பண்ணி கொள்ளுங்க, வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தியில் இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நல்லா கவனிச்சீங்களா? அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர், ராஜ்யத்தை ஆள வேண்டியவங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க இந்த உலகத்தில், இந்த நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில், நம்ம சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில், சத்தியம் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள் உள்படாமல் போனோமானா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் என்ன செய்வார்கள்? புறம்பான இருளுக்குள்ள தள்ளப்படுவார்கள். 1000 ஆண்டு அரசாங்கத்தை அனுபவிக்க மாட்டார்கள். பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கிற காலத்தில் அவர்கள் காணப்பட மாட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனுதினமும் நினைச்சு அப்படித்தான் நினைக்கிறோம். ஆண்டவர்
மன்னிக்கிறவர் தானே அப்படின்னு. ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் இப்படி என்று பல மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பல மதத்தில் இருக்கிறவங்களும் இயேசு அறிந்தவர்களும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் உண்மைதான், அவர் மன்னிக்கிறவரும் அன்புள்ளவரும் தான். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது, அவர் நீதி உள்ளவர் என்று சொல்லி நாமே சொல்லுவோமா? அவர் தன்னோட பிள்ளையானாலும் பிரத்தி பிள்ளையானாலும் யாரானாலும் நீதி தான். நீதியை நம்மளுக்கு தேவன் கொடுக்கிறாரு. அந்த நீதிக்குள்ளே நாம் வாழும்படி சொல்லி கொடுக்கிறாரு. நம்மள்கிட்ட பல தடவை நம்மள்கிட்ட மக்களை அனுப்பி நம்மளுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறாரு. அப்படியே நாம் அந்த நீதிக்குள்ளே வரலைன்னா அந்த நீதி தர்மம் நம்மளை என்ன செய்யும்? தண்டிக்கும். நான் அடிக்கடி சொன்னேன், கடவுள் ஒரு நாளும் உலகத்தை தண்டிக்கிறவர் அல்ல. நாம் நம்முடைய பாவம் பூர்த்தியாகும் போது மரணத்தை பரப்பித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்போ ராஜ்யத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்க, இருளின் ராஜ்யத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள். அருமையானவரை, இது ஒரு கிரவுண்ட் ஒன்று மாதிரி. தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு கிரவுண்டாக நீங்கள் பாருங்க, ஒரு மெச்ச அடிக்கிற கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்குள்ளே வெளியில் இருக்கிறவங்க வேற, உள்ளுக்கு இருக்கிறவங்க வேற. ஆமேன். அதில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதில் விளையாடுகிற டீம் வேற, கைத்தட்டி பார்க்குறவங்க வேற. ஆமே சொல்லுவோமா? இப்படி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு ஒரு பிரிக்கப்பட்ட உலகம் இது. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியை ஆண்டவர் அவருடைய வருகைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிற இடம். சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், விசுவாசித்து ஞானஸ்நானத்தை எடுத்து அவருக்குள்ள ஆயத்தப்படுங்கள் என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பங்கடைய மாட்டார். புறமான இருளுக்குள், அவர் புத்திரர்கள் ஆயிருந்தாலும் அவர்கள் புறமான இருளுக்குள்ளே தள்ளப்படுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜ்யத்துக்குரிய வாழ்க்கை நம்மள்ட்ட அவசியம். ராஜ்யம் அப்பொழுது நம்மள்ட்ட இருந்து வெளிப்படும். நமக்கு யுத்தம் பண்ண தெரியாவிட்டா ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாது. சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு படை அமைக்கப்பட்டிருக்கு. எதிரி யுத்தம் பண்ணும்போது இவங்க யுத்தம் பண்ண தெரியணும். ஆமீன். அப்போ நம்ம குடும்பம், நம்ம சாதாரணமாக சிறிய குடும்பத்தை நாங்கள் பார்ப்போம். குடும்பத்துக்குள்ள தாய் தகப்பன், ஆமீனா, அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறவங்களா இருப்போம். நான் ஒரு பொன்மொழி எழுதின ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஒரு குடும்பத்தை குறித்து. அந்த பொன்மொழி இங்கே இருக்கோ இல்லையோ தெரியாது. அதில் ஒரு குடும்பத்தில் கணவன் தாயும் தகப்பனும் ஒரு கப்பலில் இருக்கிற 2 பேருக்கு சமம். ஞாபகம் வரும். ஒருவர் என்ன ஒன்று என்ன, கப்பலை நடத்திட்டு போகிற ரேடார். என்னத்தது? ரேடார். 2வது சுக்கான். 2ல் ஏதாவது டேமேஜ் ஆகிட்டாலும் கப்பலை ஓட்ட முடியாது. ரேடார் பழுதாயிட்டாலும் திசை தெரியாமல் எங்கேயோ போகும் குடும்பம். சுக்கான் பழுதாயிட்டாலும் கப்பலை லெக்கு ஓட்ட முடியாது, குடும்பத்தை ஓட்ட முடியாது. குடும்பத்துக்கு ஒப்பிட்டு அதை தேடி கண்டுபிடிங்க அந்த பொன்மொழி எங்கே இருக்குன்னு சொல்லி. ஆமீன். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் 2 பேரும் கணவன் தாயும் தகப்பனும்ன்றது குடும்பத்தை பாதுகாத்து கூட்டிட்டு போகிற ஒரு ரேடாருக்கும் சுக்கானுக்கும் சமமானவர்களாக போட்டு. அப்படி இல்லைன்னா சுக்கான் உடைஞ்சிட்டாலும் அந்த ரேடார் உடைஞ்சிட்டாலும் அதை கப்பலை சரி பண்ணி தான் ஓட்டணும். சொல்லாமல் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்படி ஓட்ட முடியாது. அதுக்காக நாம் என்ன செய்யலாம்? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம்? அவங்க கப்பலில் சுக்கானையும் ரேடாரையும் சரி பண்ணி ஓட்ட முடியலாம். ஆனால் நம்ம என்ன செய்ய வேணும்? நாம் யுத்தம் பண்ண வேணும். ஆமீன். இந்த நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பும்போது இங்கே இருக்கிற இராணுவங்கள், போலீஸ் படைகள் எழும்பி யுத்தம் பண்ணும். நம்மளோட குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுகிறான்னு தெரிஞ்சால் நாம் என்ன செய்ய வேணும்? யுத்தம் பண்ண வேணும். சொல்லுங்க, ஆமீன் சொல்லுவோம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுக அதிகாரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. முழங்கால் படிடுங்க, பட்டினியாக இருங்க.
என்ற குடும்பம் சரியான நிலைமைக்கு வரங்காட்டியும் நான் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பேன், ஜெபிக்கிறேன். என் கணவனை மீட்டுக்கொள்வேன், என் மனைவியை மீட்டுக்கொள்வேன், என் பிள்ளைகள் பிள்ளையான வழியில் போகிறாரு அவங்கள மீட்டுக்கொள்வேன். என் தேவன் எனக்கு பதில் கொடுப்பார், நான் யுத்தம் பண்ணுவேன். ஜெபிங்க. நான் ஆரம்பத்தில் ஊழியத்தில் வந்த காலத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சபையில் உபவாச கூட்டத்தை நியமிக்கவே தேவையில்லை. அந்த காலத்தில் அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் என்னுடைய விருப்பத்திலே சபை மக்களுக்காக 3 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் 4 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறேன், பாஸ்டருக்காக நான் ஊழியக்காரனுக்காக இத்தனை நாள் நான் தனியாக என் வீட்டில் இருந்து அவங்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன். காரியங்கள் எல்லாம் ஏராளம் அந்த காலத்தில் கேட்டிருக்கிறேன். இப்போ உபவாச கூட்டத்துக்கே விரல் அளவில் தான் மக்கள் இருக்கு. இது ராஜ்யம் சொல்லுங்க, ராஜ்யம் இருக்குதா? ராஜ்யம் தூரமாகிட்டு இருக்கிறது விளங்குது இல்லையா? தூரமாக்கிட்டு போயிட்டு, அதனால உணர்வடையவு ஜெபிக்கிறவர்களா மாறாட்டி யுத்தம் பண்ண முடியாது. ஜெபிக்கணும். குடும்பத்து என்ன என்ன நிலைமையை குடும்பத்துக்குள்ள பிசாசி தள்ளிட்டு இருக்கிறானா அதுக்கு விரோதமாக நீங்களும் போகணும். ஏன்னா உங்களுக்குள்ள ராஜ்யம் இருக்கு, வேற யாரும் வரமாட்டாங்க. வெளியில் இருக்கிறவன் வர முடியாது. ஏன்னா அவனே இருக்கிற கிரவுண்டுக்கு வெளியில் இருக்கிறான். அவன் ராஜ்யத்தை இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மனுஷன் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. என்ன சாவி உங்களோட கையில் தானே இருக்கு, அதிகாரம் கூட கையில் இருக்கு, என்னோட கையில் இருக்கு, ஆளுக்கு எல்லாம் நம்மட கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ நான் வேற யார்கிட்ட சொல்றது? எந்த நாளையும் ஒரு வயசு போன ஊழியக்காரனை எதிர்பார்த்துட்டா இருக்கிறது. அவன் வயசு போயிட்டே இருக்குது. நம்ம எழும்பணும். சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. எனக்கு ஆசை, நீங்கள் ஒரு நாளையில் இப்படி எழும்பி நீங்கள் பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் இப்படி எழும்பி மக்களை நடத்தணும், நீங்கள் இப்படி எழும்பி தேவனுக்கு சாட்சியாக மாறணும் இந்த உலகத்தில். அதுவும் இந்த உடப்பை போல கிராமத்தில் மிகவும் சாட்சியாக எழும்ப வேணும். ஏன்னா மிகவும் பயங்கரமான இடம் இது. ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு எகிப்தையும் எத்தியோப்பியாவையும் கொடுப்பேன் என்று தான் என்ன அழைச்சார் ஊழியத்துக்குள்ள வரும்போது. அங்கே இருக்கு பாருங்க, என்ன சொல்லியிருக்கிறார்? 3 கிராமங்களுக்குள்ள இருக்கா? மூன்று இடம் இருக்கு. இப்போ நான் 3 இடத்துல இருக்கிறேன். என்ன ரட்சிக்கப்பட்ட நேரம் 2002 எனக்கு பேசின வார்த்தை தான். நான் பார்த்தேன், எகிப்தை கொடுக்குறேன்னா எங்கே இருக்கு எகிப்து தெரியாது, எத்தியோப்பியா என்னன்னு தெரியாது. ஆனால் காலப்போக்கில் நான் ஊழியம் செய்யிட்டு போகும்போது தான் இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரான்னு. அவ்வளோ பயங்கரமான இடங்கள் அது. அதுக்குள்ளே தான் ஊழியத்தை வச்சிருக்கிறார். அம்மை சொல்வீர்களா? அருமையான தேவண்ட பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் விசாலமானது. தேவன் நம்மளை நம்பி நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கடைசி ஒரு வார்த்தை வாசித்து நாங்கள் ஜெபத்தை முடிக்க போகிறோம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் மத்தேயு சுவிசேஷத்தை மறுபடியாக. மத்தேயு சுவிசேஷம் 21 22 வசனம் 24 வசனம் முடிய நாங்கள் வாசித்து இந்த உபவாச கூட்டத்தை நாங்கள் முடிக்க கடந்து செல்வோம். 21வது அதிகாரம் 42 44 வசனங்களை முடிக்கும். இயேசு அவர்களை நோக்கி வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கற்றராலே ஆறிற்று. வாசிங்கம்மா. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் ஏராளமான அந்த வசனத்துக்குள்ளே சத்தியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு வேற யாக்களுக்கு அது கொடுக்கப்படும். ஆமென். நம்மளுக்கு இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்திகளை கொடுத்து பேசி பார்ப்பார். இப்படி உலகத்துக்கு பேசி பார்ப்பார். இந்த செய்தி உலகம் முழுதும் போயிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற கனிகளை நம்மளால கொடுக்க முடியல, அதுக்கேற்ற வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும்னா ஆண்டவர் என்ன செய்வார்? வேறொருவருக்கு கொடுத்து விடுவார். ஆமை சொல்லுவோமா? அந்த வேறொருவர் நாம் அதை ஆமை சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் யாருக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார்களோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாவிடின்னு ஆண்டவர் சொல்லார், வேறொருவர்களுக்கு அது போய் சேர்ந்துடும்.
அந்த வேறொருவர்களும் எச்சரிக்கையாக இருக்கத்தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலருக்கு சுவிசேஷத்துக்கு அவங்களை அனுப்பும்போது நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்கிறார். போகிற இடத்துல சமாதானம் உண்டாகட்டும் பண்ணி வாழ்த்துங்கன்னு சொன்னான். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த சமாதானத்தோடு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறார். ஆமென். அருமையான தேவண்ட பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் ஆயத்தப்படுவோம். முதலாவது ராஜ்யத்தில் வேலை செய்கிறது மட்டுமல்ல, நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோமா? ராஜ்யத்துக்கேற்ற கனிகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட வேண்டும். ராஜ்யத்துக்கேற்ற ஆளுகை அதிகாரம் நம்மள்கிட்ட இருந்து புறப்பட வேண்டும். பிசாசை திறத்துறதும் நோய்களை குணமாக்குறதும் மட்டும் சொல்லலை. நான் நம்ம ராஜ்யத்துக்குள்ளே இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை இருளின் ராஜ்யத்துக்குள்ளே தான் கொண்டு போகிறோம். ஆண்டவர் சொன்னால், உங்களை ஓநாய்களிடத்தில் நான் ஆட்டுக்குட்டிகளை ஓநாயிடத்தில் அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க ஓநாய் இல்லை, அவங்க இருளின் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் தான் கொண்டு வர வேணும். நீங்கள் தான் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல வேணும். நீங்கள் தான் அவங்கள விடுவிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உபவாச கூட்டத்துக்கு வந்தவங்களை தேவன் இன்னும் இன்னும் ராஜ்யத்தை குறித்ததான நினைவு உங்களை விட்டு போகாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாங்கள் எல்லோரும் எழும்பி ஜெபம் பண்ணுவோம்.